Hello to everyone. Welcome back to Learn English with Mohan. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாடல் ஆக்சிலரிஸில் மே அண்டு மைட், த கரெக்ட் யூசேஜ் ஆஃப் மே அண்டு மைட். ஸோ மேவும் மைட்டும் எந்தெந்த இடங்களில் பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலான ஒரு விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Correct usage of may and might. Okay, may and might இதெல்லாமே எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது நடக்கலாம், ஒருவேளை நடந்திருக்கலாம், இல்லை நடக்கலாம், அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது மே அண்ட் மைட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுத்தில் எங்கே மேவை யூஸ் பண்ணணும், மைட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாசிபிலிட்டி இஸ் மோர் அப்படின்னா மே யூஸ் பண்ணலாம். ஸோ பாசிபிலிட்டி இஸ் லெஸ் அப்படின்னா மைட் யூஸ் பண்ணலாம். இன்னும் நம்ம ரொம்ப விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா மேவை 60 or 70% நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அங்கே மே அப்படின்றத யூஸ் பண்ணலாம். 30 or 40% தான் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மைட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் see the examples so you can understand easily. ஓகே, பாசிபிலிட்டி இஸ் மோர், அதுதான் ஃபஸ்ட்டாக பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இட் மே ரெயின் டுடே. இட் மே ரெயின் டுடே அப்படின்னா என்ன? இன்றைக்கி மழை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஷீ மே கெட் த ஜாப். ஷீ மே கெட் த ஜாப், அவளுக்கு இந்த ஜாப், இந்த பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பாசிபிலிட்டி இஸ் மோர் அப்படின்னா மே அப்படின்றத மாடல் ஆக்சிலரியை யூஸ் பண்ணலாம். அப்போ மைட் எங்கே யூஸ் பண்ணணும்? பாசிபிலிட்டி இஸ் லெஸ் அப்படின்னா அங்கே மைட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். 30 to 40%, அதாவது பிலோ 40% இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மைட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இட் மைட் ரெயின் டுடே, அதே சென்டென்ஸ் தான் இப்போ எங்கே பார்க்குறோம். ஆனால் இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் மேக் பதிலாக மே அப்படின்றத யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? மைட். இட் மைட் ரெயின் டுடே அப்படின்னா பிலோ 40%, 30 or 40 இல்லை 20. ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன்டேஜ் தான் எக்ஸ்பெக்டேஷனே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஸோ மைட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஷீ மைட் கம் டுமாரோ. நாளைக்கு அவள் வருவான் நான் எதிர்பார்க்குறேன். அந்த பாசிபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ லெஸ். ஸோ மைட் இஸ் வீக்கர் தென் மே. ஸோ பாசிபிலிட்டி இஸ் மோர்னா மே, பாசிபிலிட்டி இஸ் லெஸ் அப்படின்னா மைட். ஓகே, நெக்ஸ்ட்டு எங்கே யூஸ் பண்ணலாம்? மேவை பர்மிஷனில் சொல்லலாம். ஸோ ஒருத்தர்கிட்ட நம்ம அனுமதி கேட்குறோம் அப்படின்னும்போது அங்கே மே அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஃப்ரேஸ், மே ஐ கம் இன். ஸோ நான் உள்ளே வரலாமா? ஏதோ நம்ம ரூம் உள்ள என்டர் ஆகிறோம், இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் உள்ள வராங்க. ஸோ அப்போ கேட்கக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் தான், ஒரு கொஸ்டின் தான். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மே ஐ கம் இன். ஓகே, நெக்ஸ்ட்டு, மே ஐ யூஸ் யுவர் பென். நான் உங்கள் பென்னை யூஸ் பண்ணட்டுமா? மே ஐ யூஸ் யுவர் பென். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், மே ஐ லீவ் நவ் சார். மே ஐ லீவ் நவ் சார், நான் இப்போ போகலாமா? ஸோ ஆஃபீஸில் ஸ்டாஃபு பாஸ் கிட்ட கேட்குறாங்க, ஸோ நான் இப்போ ஆஃபீஸ்லேருந்து போகலாமா? மே ஐ லீவ் நவ் சார். ஸோ இந்த மாதிரி பர்மிஷனாக இருக்கும்போது அங்கே என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மே அப்படின்றத சொல்லலாம். ஓகே, அப்போ மைட் எப்படி யூஸ் பண்ணலாம்? மைட்டும் பர்மிஷனில் சொல்லலாம். மைட் ஐ யூஸ் யுவர் பென்.
மைட் ஐ யூஸ் யுவர் பென். பட் நம்ம இங்கே வந்து பர்மிஷனில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறத பார்த்தோம் அப்படின்னா மே தான். ஸோ மைட் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் மைட்டை யூஸ் பண்ணியும் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். மைட் ஐ யூஸ் யுவர் பென். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். மேவை நம்ம நெக்ஸ்ட் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விஷஸ். ஸோ ஒருத்தரை நம்ம வாழ்த்துறோம் அப்படின்னா அந்த இடத்துல மே அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மே காட் பிளஸ் யூ. மே காட் பிளஸ் யூ, கடவுள் ஒன்று ஆசீர்வதிக்கட்டும். மே காட் பிளஸ் யூ. நெக்ஸ்ட் ஒன், மே ஆல் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. மே ஆல் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. ஸோ உன்னுடைய கனவுகள் எல்லாம் மெய்ப்பிக்கட்டும், உண்மையாகட்டும். ஸோ இந்த மாதிரி விஷஸ் நம்ம சொல்லும்போது அங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மே அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஸோ விஷஸில் மைட் அப்படின்றது வராது. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் நம்ம மைட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக ப்ரெசண்ட் ஈவெண்ட்டாக இருந்தது, அங்கே நம்ம ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அங்கே மே சொல்லுவோம். மேவோட பாஸ்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மைட். மேவோட பாஸ்ட்டு தான் மைட். கேனோட பாஸ்ட்டு குட், வில்லோட பாஸ்ட்டு உட். மேவோட பாஸ்ட் தான் என்ன அப்படின்னா மைட். ஸோ நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்லையும் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ மைட் அப்படின்றத தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், we thought that he might be rich. We thought that he might be rich. ஸோ நாங்கள் எல்லாம் நினைக்கிறோம் அவன் பணக்காரனாக இருப்பான், அவன் வசதி படைத்தவனாக இருப்பான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். ஸோ மேபி இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ we thought that he might be rich. இது இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ மேக் பதில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மைட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பர்பஸ். ஓகே, பர்பஸில் மே நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? we eat so that we may live. we eat so that we may live. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன? ஸோ நம்ம உணவு எடுத்துவதால தான் நம்மளால் அதனால் மேபி உயிர் வாழ முடிகிறது, உயிர் வாழ முடியும். ஸோ we eat so that we may live. ஸோ இந்த பர்பஸ் அப்படின்றத சொல்கிறோம். இது ப்ரெசண்டில் சொல்கிறோம். இதே நம்ம பாஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு பர்பஸ் நடந்தது அப்படின்னா அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம்? மைட். ஃபார் எக்ஸாம்பிள், he ran fast so that he might catch the bus. He ran fast so that he might catch the bus. ஸோ அவன் ஃபாஸ்ட்டாக ஓடினா அதனால் அந்த பஸ்ஸை அவனால் பிடிக்க முடிஞ்சது. ஸோ he ran fast so that he might catch the bus. ஸோ இந்த பர்பஸ் அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ மைட். ஸோ மே அண்ட் மைட்டை எங்கெங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்? பாசிபிலிட்டி, பர்மிஷன், விஷஸ், இன்டைரக்ட் ஸ்பீச் அண்டு பர்பஸ். I hope that this video is very useful to you. If you like this video, hit a like button. As usual, share and subscribe this channel. Okay, meet you again.